வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இறப்புன்றது நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தானே தவிர நம்ம மென்டல் பாடிக்கு கிடையாது. ஸோ போன வீடியோவில் நம்ம ஹிப்னோ தெரப்பி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமாக ஒருத்தரோட பாஸ்ட் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோல் ஒரு ஒயிட் லைட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு மைக்கேல் நியூட்டன் அவரோட பேஷண்ட்ஸை இந்த ஹிப்னோ தெரப்பி செஷன் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததில் சொல்லியிருக்காரு. ரைட், நம்ம இப்போ அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் ஒரு 60 வயசு ஆள் அந்த செஷன் அட்டன் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் ப்ரீவியஸ் பர்த்தில் ஒரு பொண்ணாக இருந்தார். ஸோ அந்த பொண்ணு இறந்த அந்த மேல் உலகம் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் அங்கிள் ஜானை பார்த்தேன், அவர் ரொம்ப நல்ல மனிதர், சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ நான் பார்த்தேன், வந்து என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாரு, எனக்கு அவர் எனர்ஜிஸ்லாம் பாஸ் பண்ணார். எப்போவுமே இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த கெட்டி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் தானே தவிர ஃபிசிக்கலாக எதுவுமே அங்கே நடக்கிறதில்ல. அப்புறம் அந்த உலகத்தில் லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே அங்கே கிடையாது. ஸோ எல்லாமே உங்கள் தாட்ஸ் மூலியமாக தான் நீங்கள் கன்வே பண்ணுவீங்க. உங்கள் தாட்ஸ் தான் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் பேசுகிறீங்கனாலோ இல்லை பாடுறீங்கனாலோ எல்லாமே உங்கள் தாட்ஸ் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். கொஞ்ச நேரம் கழித்து, ஜான் என் அங்கிள் என்னை விட்டு போகிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம டாக்டர் அதுக்கு, உங்கள் அங்கிள் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, அவரோட படிநிலைக்கு போகிறாரு, நான் இங்கே என்னோடய படிநிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படிநிலைகள்லாம் என்னென்னா, அவங்கவுங்க மனப்பக்குவத்திற்கேற்ப அவங்க வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்கிறது நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு தான். அங்கே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்குவமடைந்த ஆன்மா வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ஸ்லேயும், அப்புறம் இந்த கொஞ்சம் இன்னும் அவ்வளோ பக்குவம் அடையாத ஆன்மாக்கள் லோவர் லெவல்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் அங்கிளை மட்டும்தான் பார்த்தீங்களா, வேறு யாரையும் பார்க்கலையா அப்படின்னு டாக்டர் கேட்டப்ப, இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களையும் பார்த்தேன், அவங்க எனக்கு என்னை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒருத்தர் ரொம்ப தேஜஸாக ரொம்ப அழகாக அந்த ப்ரைட் ஒயிட் லைட்டோட ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் யாருன்னு கேட்டப்ப, அவர் தான் எங்கள் ஸ்பிரிச்சுவல் கைடு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் கைடு யாருன்னு கேட்டப்ப, இவங்க தான் வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க. இவங்க தான் வந்து எங்களை அடுத்த நிலைக்கு போக, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சோல் குரூப்புக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து என்னை வெல்கம் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டனல் நோக்கி ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அளவுக்கு வேகமாக என்னால் ஈடு கொடுக்க முடியலனாலும் நானும் முயற்சி பண்ணிட்டு போனேன். நாங்கள் போகிற வழியெல்லாம் ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல், அது உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணம் வீசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டியூன் ஃபோக்கு தட்டினா ஒரு சவுண்டு வரும்ல, அந்த டொய் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இனிமையான கீதம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அங்கே போனோன்னே ஏஞ்சல்ஸ் மாதிரி சுற்றி இருந்தாங்க. அவங்கெல்லாம் சுற்றி நின்று அவங்க எனர்ஜிஸ் எனக்குள்ளே பாஸ் பண்ணாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த கரண்ட் வேர்ல்டில் உலகத்தில் இருக்கும்போது நிறையா மென்டல் பிளாக்கேஜஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஆகட்டும் நிறையா இருந்திருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அவங்க எனர்ஜிஸை பாஸ் பண்ணி நம்ம சோலை வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டேமேஜஸ் இருக்கோ, போத் எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ, அதெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்குமா. ஸோ பிளாக் கலரில் இருந்தது, அவங்க அதை ஹீல் பண்ணும்போது, அப்படியே ஹீல் பண்ணி அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணும்போது பியூர் ஒயிட்டாக ஆயிடுச்சு இந்த இடமே எல்லாம் மறைஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ரெஸ்பெக்டிவ் சோல் குரூப்ஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த சோல் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு பிறவியிலேருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிறவி வரைக்கும் உங்கள் கூட வந்து சில சோல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கூட வந்து இந்த பிறவிலையும் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கட்டும், இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத ஸோ உங்கள் எல்லாருமே உங்கள் முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு ரோலில் உங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ இங்கே பிடிக்காதவங்க அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கலாம், அவங்களால உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கலாம், போத் பாசிட்டிவ்லி ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ்லி. ஒரு சில பேர் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். அண்ட் இவங்களாம் வந்து உங்களுக்கு நல்ல அன்பு உங்கள் மேலே செலுத்தியிருக்கலாம். அண்ட் சில பேர் இருப்பாங்கள்ல, சும்மா என் வாழ்க்கையில் வந்து எனக்கு குடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம்ல. ஸோ என்னை ரொம்ப சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் ஏன் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் லைஃப்பில் இருந்தால் மட்டுமே அது அப்படியே ட்ரையாக போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்தால் தான் உங்கள் முன்னேற்றம் அடைய அதிகம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், உங்களுக்கு யாராவது ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து உங்கள் சோல் குரூப்லேயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்கள் முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு சீக்கிரம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிறவியில் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலாக உங்களுக்கு ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இறந்து மேல் உலகத்துக்கு போன உடனே நம்ம யாரை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க இன்னும் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், ஆர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, எப்போவுமே நீங்கள் உங்கள் 100% எனர்ஜியை மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. நீங்கள் ஒரு 75 to 80% ஆஃப் த எனர்ஜியை மட்டும்தான் நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வருவீங்க. மீதி 20 to 25% மேலே தான். இது ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி இன்னும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. அதால் அந்த 100% எனர்ஜியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான். ஸோ இப்போ இந்த 75% எனர்ஜியே அது ரொம்ப அதிகமாக தான் அதுக்கு இருக்குமா. ஸோ நீங்கள் இறந்த உடனே மேலே போன உடனே இந்த கிளென்சிங் ப்ராசஸ்ஸு, ஸ்பிரிச்சுவல் கைடு எல்லாத்தையும் இவங்களெல்லாம் எல்லா வேலையும் முடித்தோடனே, இல்லை அதுக்கு முன்னாடியே கூட உங்கள் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சோல் மேலே இருக்கும்ல, ஸோ அது கூட அப்படியே உங்கள் இந்த பார்ட் ஆஃப் த சோல் அப்படியே மேக்னெட் மாதிரி போய் ஒட்டிக்குமா. ஸோ நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் பியூர் 100% ஆஃப் த சோலாமா. ஸோ அதனால தான் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா மேலே இருக்கிறவங்க ஹையர் கான்ஷியஸ் கூட நீங்கள் இங்கே கீழே இருக்கிற சோல் உங்களால் பேச முடியும் அப்படின்றது ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சோலை வந்து 35% அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 பிறவியாக பிறப்பெடுப்பாங்களாம். ஒன்று இப்போ இந்தியாவில் ஒருத்தங்க பிறப்பெடுக்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து இன்னும் அதே சோல் வந்து இன்னொரு இடத்துல இந்தோனேஷியாலேயோ இல்லை யூஎஸ்ஏலேயோ இல்லை இந்தியாவிலேயே வேற ஒரு பார்ட்லேயோ பிறப்பெடுக்குமா. மீதி அந்த 20% சோல் அவங்களுக்கும் அந்த மேலேயே தான் இருக்கும். சில பேர் ஞானியர்கள், நம்ம சித்தர்கள், இல்லை மேல்நிலை ஆன்மாக்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் ஒரு 20% இல்லை ஒரு 15% ஆஃப் த சோலை மட்டும் தான் கீழே எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதுவே அவங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குமா. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 25% ஒரு 10% எனர்ஜி மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். ஏன்னா நம்ம மூளை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். ஸோ நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையும் நம்மளோட அந்த ஆன்மாவும் ரெண்டும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் தான் நம்மளால் ப்ராப்பரான எமோஷ்னல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் செயல்பட முடியும். இந்த மூளை வாட்டுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம ஆன்மாவை ஒரு சைடும் புல் பண்ணிட்டு போனால் நம்மளால் இங்கே சுத்தமாக ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் யாருக்காவது ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பயம்னா கவலைப்படாதீங்க, மேலேயும் ஸ்கூல்லாம் இருக்கான். இங்கே எதிர்பார்க்குறது எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும். ஸோ கொஞ்சம் இந்த லெவல் 3 லெவல் 4 இருக்கிற ஆண்மக்கள்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக குழந்த மாதிரி இருப்பாங்களாம். அவங்க எதுக்கு இந்த ஆன்ம முன்னேற்றம்லாம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு எதுவும் கேர் பண்ணிக்காமல் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்களாம். ஸோ அங்கேயும் வாத்தியார் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் ப்ராபப்ளி ஒரு மேல்நிலை ஆன்மாவாக தான் இருப்பார். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்லாம் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் பார்த்தோம், ஏஞ்சல்ஸ் எனர்ஜிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அதே ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க போல், இப்படி அந்த எனர்ஜிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கே நடக்குது. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இன்னும் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.